ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கீஸ் கிச்சனில் நல்ல நெய் மிதக்க அருமையாக சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அல்வா செய்ய போகிறோங்க. அல்வா பிடிக்காதவங்க கூட இதை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அல்வா அப்படின்னாலே பிடிக்காதவங்க கூட ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இந்த அல்வாவை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நிறையவே சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். இதை வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எளிமையாகவும் நம்ம செஞ்சிடலாம். இந்த நெய் மிதக்க இந்த அருமையான அல்வாவை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அல்வாவை பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப எளிமையாக செய்ய போகிறோம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கிறேன். இந்த நெய் லைட்டாக மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நெய் மெல்ட் ஆயிடுச்சு. அடுத்ததாக இதில் அரை கப் மெஷரிங் கப்பில் அரை கப் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு இதிலேருந்து ஒரு வாசம் லைட்டாக பொன்னிறமாக மாறும். அது வரைக்கும் இதை நம்ம வறுத்துக்கணும். இந்த அல்வாவுக்கு முக்கியமாக இந்த பாசிப்பருப்பை இப்படி வறுத்தாதாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டெப்பை நீங்கள் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி வறுத்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வேக வைக்க போகிறோம். 1லேருந்து 2 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த அல்வா நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கிறேன். அதனால் நான் சொல்கிறேன், இந்த ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது. அப்போ கரெக்டான டேஸ்ட் உங்களுக்கு அச்சீவ் பண்ண முடியாது. இப்போ மூடி போட்டுட்டு இது நல்லா சாஃப்டாக வர்றது வரைக்கும் வேக வச்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அல்வா கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து இந்த மாதிரி ஒரு பேனில் நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த டைமில் சேர்த்துக்கிறேன். நான் நெய்யை இந்த அல்வாவுக்கு சேர்க்கறதுக்காக உருக்கி வச்சுருக்கிறேன். அந்த நெய்யில் தான் இப்போ எடுத்துருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துட்டு கொஞ்சம் நட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். நான் இதில் பார்த்திங்கன்னா பிஸ்தா அப்புறமா கொஞ்சம் முந்திரி இது 2 சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பொன்னிறமாக வர்றது வரைக்கும் வறுத்தெடுத்து நம்ம வெளியே வச்சிட வேண்டியதான். ஸோ நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நெய்யை வடிகட்ட வேண்டாம், அந்த நெய்லியே தான் நம்ம அடுத்தடுத்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம நட்ஸ் ரெடியாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு எதுக்காக சேர்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்வாவுக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்துக்கிறோம். இது லைட்டாக இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த வேக வச்ச பாசிப்பருப்பு, அதை இந்த டைமில் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கிண்டி விட வேண்டியது தான். உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீட் ஃப்ளாரை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில், ஏன்னா நம்ம நெய் இன்னும் சேர்க்கல, அந்த ஃபஸ்ட்டு போட்ட நெய் தான். அடுத்ததான் இதில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அரை கப் பாசிப்பருப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா 1 கப் சர்க்கரை ரொம்ப கரெக்டான அளவாக இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னொரு 1/4 கப் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஸோ சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா இது பார்த்திங்கன்னா நல்லா இழக ஆரம்பிக்கும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு கிளறியாச்சுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நெய் ஒரே டைமில் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு 1 அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நெய் சேர்க்க அந்த அல்வா எல்லா நெய்யையும் நல்லா உறிஞ்ச ஆரம்பித்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட் அப்புறமா நல்ல சாஃப்டான அல்வா கிடைக்கும். ஸோ அப்படியே கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கிளறிடுங்க. இது ஒரு 2-3 பேட்சாக நான் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு டைம் போட்டேன் இல்லைங்களா, இப்போ செகண்ட் டைம் போடுறேன். இந்த மாதிரி பேட்ச் பை பேட்சாக நீங்கள் சேர்த்துக்கலாம் நெய்யை. இவ்வளோ நெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் நான் சொல்கிற அளவு கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாகவும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது. ஸோ இப்போ நான் கடைசியாக நெய் இருக்கிற நெய் எல்லாத்தையுமே சேர்த்துக்க போகிறேன். இப்போ சேர்த்துட்டு அதோடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பு பிஸ்தா எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறோம்.
இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். நெய் வந்து தானாகவே வந்து வெளிவர ஆரம்பிக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எல்லாத்துலேயுமே நெய் வந்து உறிஞ்ச ஆரம்பிக்கும். கடைசியாக பார்த்திங்கன்னா அல்வா கரெக்டான பக்குவத்தில் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நெய் வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அப்படியே மேலாப்பில் நெய் வந்து வெளியே வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த டைம் வந்து சரியாக இருக்கும். இது அப்படியே நம்ம ஒரு பவுலுக்கோ அப்படி இல்லை ஒரு பிளேட்டுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியது தான். ஸோ ரொம்பவே தித்திப்பாக ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக என்னோடய ஃபேவரட்டான அசோகா அல்வா ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் பாசிப்பருப்பு கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கே நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்க மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு உங்களை உடனே பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.